ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலைல கோயிலுக்கு காப்பு கட்ட போன வீடியோ தான். காலையில் எந்திரிச்சோன்னே 4:30க்கு எந்திரிச்சு நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டு முருகனுக்கு வந்து அபிஷேகம் வந்து சந்தன அபிஷேகம் பண்ணி வீட்டில் சாமி கூப்பிட்டு சாமி ரெடி பண்ணி வச்சு நான் கோயிலுக்கு போனேன். வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாம் பண்ணிட்டு தான் போனேன். வீட்டில் தேங்காயும் விளக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். காப்பு கயிறு கொடுக்க மாட்டாங்க நினச்சி கொண்டு போனேன். பட் காப்பு கயிறு அவங்களே கட்டி விட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து சரியான மழை ஃபாஸ்ட்டாகவும் பெய்யல, கம்மியாகவும் பெய்யல, துளிச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. மழையில் ஒரு நனைஞ்சிட்டு தான் போனோம். பட் ரெயின் கோட்டு போனாலும் நாங்கள் தப்பிச்சிட்டோம். நிறைய தடைகள் வந்துச்சு, அத்தனையும் சமாளிச்சுட்டு கோயிலுக்கு அப்படியே போயிட்டு வந்துட்டோம். முருகன் நம்மளை சோசனை பார்ப்பார். தடைகளை மீறி நீ வரையன்னு என்னை பார்க்க தான் வருவேன்னு கேட்காரு. நிறைய தடைகள் கொடுப்பார். அத்தனையும் மீறி போயிட்டோம்னா அவர்கிட்ட வந்து ஜெயிச்சு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். கீழே வந்து செக் போஸ்ட் மாதிரி போட்டுட்டாங்க, மலை மேலே போகக்கூடாது. ஏன்னா க்ரௌடு அதிகமாக வண்டி நிப்பாட்டுறாக்கான்னு சொல்லிட்டு கீழே போட்டாங்க. அப்போ நாங்கள் பூவெல்லாம் வாங்கிட்டு மேலே வந்து முருகர் இருக்கார், அது கொஞ்சம் கீழே வந்து ஆஞ்சநேயர் சன்னதி, அப்புறம் அறுபடை வீடுகளுடைய கோயில் இருக்கும். அங்கே வந்து கீழே வந்து காப்பு கட்டினாங்க. நல்லபடியாக காப்பு கட்டினோம். ஒரு ஆள் காப்பு கட்ட 200 சொல்லி வாங்கினாங்க. நல்லபடியாக காப்பு கட்டிட்டு இந்த 6 நாளுமே வந்து கீழே மண்டபத்தில் வந்து யாகசால் நடத்துவாங்களாம்மா. 2 வேளையும் காலையிலையும் மாலையும் சொல்லி 2 வேளையும் யாகசால் நடத்தி அதுக்கப்புறம் தான் வந்து கடைசி அது 6 நாளுமே பண்ணி முடிப்பாங்களாம்மா. இதான் காப்பு கயிறு. நான் கூட மஞ்சள் கொம்பு வச்சு கட்டணும்னு நினச்சேன். பட் கயிறு மட்டும் தான் கட்டி விட்டாங்க. இது கட்டி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மேலே கோயிலுக்கு போயிட்டோம். மேலே வந்து முருகர் பக்கம் வந்து படி ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். இது கொஞ்சம் மேல் படி, ஆனால் இது மித்த கோயிலோட கொஞ்சம் கம்மி படி தான். அங்கே போனால் சாமி செம்ம அழகாக இருந்தார் பார்க்க. என்னால் வீடியோ கொஞ்சம் தான் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தார். நல்லா அந்த ஐயர் வந்து முருகனை பற்றிலாம் சொன்னார். என்ன சொன்னார், நம்ம வந்து அவரை கையெடுத்து கும்பிட்டா தான் வந்து, அதாவது நம்மளோட குழந்தை கோவமாக பார்த்தா அவர் நம்மக்கிட்ட வரமாட்டார், பாசமாக பார்த்தா அவரை விட நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் ஒரு மாதிரி பேசி ரொம்ப ஒரு மாதிரி கண்ணில் கலங்கிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வியூ பாருங்கள், செம்மையாச்சு. மழை பெய்யறதுக்கும் அந்த பனிக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்த போலச்சு. ஒரு மாதிரி மைண்டே நல்லா இருந்துச்சு. காலைல கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் மழை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் அதுலேயே அப்படியே வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து சூப்பராக வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து சாமிக்கு பசும்பால் வச்சு கற்கண்டு போட்டு இன்றைக்கி வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சி காலைல வந்தோடனே கற்பூரம் காமிச்சு காலையில் விரதத்தை வந்து காலையிலேயே ஆரம்பிச்சிட்டோம் நானும் அம்மாவும். இதே மாதிரி நாங்கள் 6 நாளும் எல்லா வீடியோ உங்களுக்கு போடுறேன், கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். என்ன வேணால் விரதம் இருக்கலாம். இளநீர் விரதம், பால் விரதம். நான் வந்து பழ ஜூஸ் விரதம் இருக்கேன். அம்மா வந்து சாப்பிட்டு விரதம் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.